என் பேர் லீலா. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜாபுக்கு தான் ட்ரை பண்ணோம். ஜாபுக்கு போனோம், ஒரு 2 months ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் கிடைச்சது. அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஐடி ஜாபுக்கு தான் போனோம். போயிட்டு அங்க 2 months தான் நாங்க அங்கேயும் ஒர்க் பண்ணோம். எங்களுக்கு வந்து அது செட் ஆகல. ஏன்னா நாங்க அவ்வளோ மாங்குன்னு உழைச்சு காலையில இருந்து, நான் வீரபாண்டி பிரிவு, வேலை வந்து இங்க காந்திபுரம் அந்த சைடு இருக்கும். அவ்வளவு தூரம் வந்து பஸ்ல தொங்கி எல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் வாங்கின சம்பளம் பாத்தீங்கன்னா 13,500 ரூபா. அது எனக்கு சுத்தமா பத்தல. ஏன்னா என் குடும்ப சூழ்நிலை, நாங்க இருக்கிற நிலையில வந்துட்டு எனக்கு 13,500 ரூபா சம்பளம் அப்படிங்கறது பத்தல. வெளியே தான் என்னதான் ஒரு ஐடி ஜாபுக்கு போறேன், என்னதான் ஒரு கௌரவமா நான் சொல்லிக்கிட்டாலும் எனக்கு அந்த 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 வருமானம் வந்து எனக்கு இப்ப கண்டிப்பா வந்து பத்தலன்னு தான் சொல்லணும். அதனால என் ஃப்ரெண்டு இவங்களும் நானும் 2 பேரும் ஒரே, அவங்களுக்கு வேலை கிடைச்சா நான் போக மாட்டேன், எனக்கு வேலை கிடைச்சா அவங்க போக மாட்டாங்க. 2 பேருக்கு கிடைச்ச ஒரு இடத்துலதான் நாங்க 2 பேருமே ஒர்க் பண்ணோம். இல்ல 2 பேரும் ஒரே காலேஜ் இல்ல, அவங்க வேற காலேஜ், நான் வேற காலேஜ். 2 பேரும் இன்டர்வியூல தான் போனோம். இன்டர்வியூக்கு போயிட்டு அந்த ரவுண்ட்ல நானும் போயிட்டு இவங்களும் வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க சரி இங்க இந்த பிளாக்ல வேற ஏதாவது ஜாப் இருக்கான்னு போய் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க அங்க போனோம். போறப்பதான் இவங்க வெளியே நின்று இருந்தாங்க. உங்க நம்பர் கொடுக்குறீங்களா, நீங்க வந்து வேற எங்கேயாவது இன்டர்வியூ போனா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட தான் நம்பர் வாங்கினேன். வாங்கிட்டு உங்களுக்கு ஏதாவது இன்டர்வியூ எங்கேயா போகுதுன்னு எனக்கு கூப்பிடுங்க, நானே எனக்கு எங்கேயாவது இன்டர்வியூ போகுதுன்னா நான் உங்களுக்கு கூப்பிடுறேன், 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ற இடத்துல நமக்கு கிடைச்சா போகலாம் அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான்.